இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னோட கணவர் ஊனமுற்றவர். ஐயா அந்த உரிமத்தை கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இடையில என் பொண்ணுக்கு பிரசவம், அது கூட கஷ்டத்துல நிலைமையில இருந்தேன். அவர் போட்ட 1000 ரூபாயில தான் எடுத்து ஆஸ்பத்திரி செலவு பார்த்தேன். வேலைக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லாத நிலையில கூட புளிய வச்சுட்டு இருந்திருக்கேன். அது ஒண்ணும் மறக்க முடியாது ஐயா. ஒரு அவசரத்துக்கு எங்களுக்கு ஒரு பயன்படுது ஐயா. நான் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பார்க்குறேன். 5000 வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வியாபாரத்துக்கு ஒத்தாசையா இருக்கு. இது மாசம் 1000 ரூபாய் கண் மாதிரி ஏறிடுது. 15ஆம் தேதி என்னன்னா 1000 ரூபாய் ஏறிடுது. அதனால தளபதியார் தான் வரணும் இனிமேல். அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. என்ன போல உள்ள ஏழைகளுக்கு அது உதவியாக இருக்கிறது. பேர் செல்வி. வீட்டுக்கார பேர் சுள்ளைக்கண்ணு. ரெண்டு பசங்க. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் மில்லுல தான் வேலை பாக்குறேன். மில்லனா டெய்லரிங் பண்றேன். ஆமா. அது மாச சம்பளமா வார சம்பளமா? மாச சம்பளம் தான். சரி. குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம். இந்த உரிமத்தை கொடுக்கறதுனால என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட கணவர் ஊனமுற்றவர். ஆமா. கால் ஒரு கால் வராது. அது கொஞ்சம் ஆமா ஹேண்டிகேப்டு. அதனால அவங்களோட வருமானம் கம்மியா இருக்கும். என்னோட வருமானத்தை வச்சுதான் நான் இந்த குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம். இந்த கலைஞர் ஐயா அந்த உரிமத்தை கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா. சரி, இப்படி எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் இப்படி இந்த ஆட்சியில தான் நீங்க ஆமா எங்களுக்கு இந்த கலைஞர் ஆட்சி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நாங்க அவரோட இதுலதான் அவர் கொடுக்குற அந்த உதவித்தொகை எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து அந்த இது பண்ணதுனால அந்த உரிமத்தொகை அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. எம் தமிழ்ச்செல்வி. என்ன வேலை பாக்குறீங்க? நான் கூலி வேலை தான். கூலி வேலை தான் பாக்குறேன். என் வீட்டுக்காரும் கூலி வேலை தான். மாத வருமானம் எவ்வளவு? மாசம் 5000 அவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும். வேலை இருந்தா வேலைக்கு போவோம், இல்லாட்டி வீட்டுலதான் இருப்போம். மாசம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க குடும்ப கஷ்டமா நல்லா ஓடிட்டு இருக்கு. இப்ப 5000 கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லாதான் இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைக்க, பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பாக்குறதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. ஆமா. எனக்கு 2 பசங்க, பொண்ணொன்னு ஆணொன்னு. என் பொம்பளை பிள்ளைக்கு இப்ப நல்லது கெட்டது பாக்குறதுக்கும் அது காசு 5000 கொடுத்துறாங்க. உதவியா இருக்கு. ஆமா, பெரிய உதவி. ஐயா நல்லா இருக்கணும். ஐயா அடுத்த எலெக்ஷன்ல ஐயா தான் வரணும். அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். இடையில என் பொண்ணுக்கு பிரசவம், அது கூட கஷ்டத்துல நிலைமையில இருந்தேன். அவர் போட்ட 1000 ரூபாயில தான் எடுத்து ஆஸ்பத்திரி செலவு பார்த்தேன். என் பையனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதுக்கு உதவியா இருந்துச்சு. கூலி வேலை இருந்த அன்னைக்கு தான் கூலி வேலைக்கு போக முடியும், இல்லாட்டா கூலி வேலை இல்ல. தினசரி 250 ரூபாய் என்னைக்காவது ஒரு நாள் தான் வேலை இருக்கும். இது மாசம் 1000 ரூபாய் கண் மாதிரி ஏறிடுது. 15ஆம் தேதி என்னன்னா 1000 ரூபாய் ஏறிடுது. என் பிள்ளைகளுக்கோ என் வீடு என் சொந்த மண்ணங்களுக்கோ ஒரு நல்லது கெட்டது போகுதுக்கோ அது உதவியா இருக்கு. ஆமா. லட்சுமி என்ன கூலி வேலை பாக்குறோம். சரி, வீட்டு சூழ்நிலைகள் எப்படி? சூழ்நிலை நான் வேலை பாக்குறது தான். எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகாது. 2 மாடு இருக்கு, அதை வச்சுதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நேரம் கஷ்டமா தான் இருக்கு. மாடு பால் கிடையாது. நான் வேலை பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த 1000 ரூபாய் வந்ததுனால குடும்ப செலவுக்கு எங்களுக்கு ஓரளவு போதுமான இருக்கு. இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுனால எங்களுக்கு இதோட நல்ல மேன்மையா இருக்கும். அதனால தளபதியார் தான் வரணும் இனிமேல். வயசு என்ன இருக்கும்? எனக்கு வயசு 50 வயசு தான். இந்த மாதிரி திட்டம் இருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாம் இருந்தது, அதிமுக இருந்தது. அவங்க இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரல. இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரும்போது எப்படி நினைக்கிறீங்க நீங்க? இது நம்ம குடும்ப கொஞ்சம் நல்ல மேன்மையா தான் நினைக்க. ஒரு படிப்பு செலவு ஆகும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு நம்ம கஷ்டமா இருக்கு. இந்த வேலை ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்காம இருக்கும் ஐயா. இதை வச்சு ஒரு வீட்டுல ஒரு எண்ணெய் ஒரு இதோ வாங்கி சாப்பிட்டுக்குவோம் நாங்க. ஆமா, நான் வேலை தான். எங்க வீட்டுல வேலை போகாது. அந்த கல்லுக்கூரில வேலை பார்த்தையே கீழே விழுந்ததுல இருந்து எங்க மாப்பிள்ளை போகாது.
அதனால நான் தான் வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஊரை விட்டு இருக்கிறப்போ நாங்க ஓடுவட்டு வீட்டுல இருந்தப்போ அன்னன்னைக்கு வேலை பார்த்து ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லாத நிலையில கூட புள்ளைய வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். என்ன செய்ய, அதுக்கப்புறம் பக்கத்துல நீ மாமனார்ட்ட போய் தான் 50 ரூபா வாங்கிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆமா, அதை ஒன்றும் மறக்க முடியாதுயா. அதனால கொஞ்சம் நாங்க இன்னும் கஷ்டத்தான் படுதோம். என் பையன் படிச்சிருக்கான், ஆனா வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஆமா, கஷ்டத்துக்கு இப்படி ஒரு திட்டங்கள் வந்து ஆமா ஒரு புண்ணியமா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு எங்களுக்கு ஒரு பயன்படுது ஐயா. இந்த 1000 ரூபாய் ஒரு அர்ஜென்டான வீட்லயே ஒண்ணும் இல்லாத நிலைமைக்கு நாங்க போய் பேங்க்ல ஒரு முதலமைச்சர் ஏற்றி விட்டதுனால நாங்க எடுத்து சாப்பிட்டுக்குறோம் ஐயா. பசி இல்லாம இருக்கோம். இனிமேலும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நாடு. அவ்வளவுதான். வேற எந்த இங்க எதுவும் தொழிற்சாலை கிடையாது. கூலி வேலை போனாதான் காடு வேற. கொஞ்ச நாள் வீட்டுக்காரங்க விவசாயிங்க இருக்காங்க, அவங்கள்தான் வேலை அரைச்சா போகும். அது கூட மிஷின் வச்சு வேலை ஆக்குறாங்க. அப்புறம் நாங்க இந்த எனக்கு யாரும் கூப்பிட்டாவும் போய்க்கிறது. அதுதான் நடக்குது ஐயா. ஆமா, அந்த கஷ்டப்பட்டு தான் நாங்களும் விளைக்கிறோம். ஆமா. என் பையன் மாரியம்மா, என் வீட்டுக்காரு கொத்தனார் வேலை போறாரு, கிடைச்ச வேலைக்கு போவாங்க. எனக்கு அந்த 1000 ரூபாய் இருக்கிறதுனால என் குடும்பத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் மகன் பேர்ல நான் போட்டுக்கிருவேன். அது போக எனக்கு இப்போ ரொம்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால 5000 ஏற்றி விடனால என் பிள்ளைய கொஞ்சம் அடவுல இருக்கு பொருள்ல நம்ம கொஞ்சம் திருப்பிக்கிருவேன். இந்த திட்டம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திட்டம் நல்லா கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிடைச்ச வேலைக்கு தான் போய் என் வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு கூலி வந்து 600 ரூபா சம்பளம். அந்த வாரத்துல 7 நாளுக்கு வேலை இருக்குமா? 7 நாளைக்குல இருக்காது. யாரும் கூப்பிட்டா தான் எங்களுக்கு வேலை உண்டு. மற்ற நேரம் எங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆமா. நான் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பார்க்குறேன். பூங்கால பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பார்க்குறேன். 5000 வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வியாபாரத்துக்கு ஒத்தாசையாக இருந்தது. அவரை மறக்க மாட்டோம். அவங்க தான் அடுத்தும் வரணும். வரும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. திடீர்னு காலையில் செய்தி வந்தோடனே போய் பார்த்தோம். பேங்கில் உங்கள் பேர்? ராதாகிருஷ்ணன், பஞ்சு மிட்டாய் வியாபாரி. நான் விருதுநகரில் இருக்கேன். என் பேர் தனலட்சுமி. வீட்டில் தான் இருக்கேன். வேலைக்கு எங்கேயும் போகல. அன்றைக்கி 5000 ரூபா வந்தது. அன்றைக்கி டிவி நியூஸை பார்த்ததுக்கப்புறம் தெரியும். அப்புறம் செல்லையும் மெசேஜ் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து திடீர்னு வந்தது போட்டது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. என்ன பிரயோஜனம் அந்த ரூபாய் வச்சு? அந்த ரூபாய் வச்சு என் மகன் படிப்பு செலவு தாண்டி எனக்கு தேவைப்படுச்சு. அந்த இது கை கொடுத்துட்டு என் மகளை ஒன்றா சேர்க்கறதுக்கு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த ரூபா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகையை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒவ்வொரு குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைப்பதாக கூறியிருந்தார்கள். இது கொடுக்க முடியுமா என்று பல அரசியல் கட்சிகளும் விவாதம் நடத்தினர். ஆனால் முதல்வர் அறிவித்ததை போல் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கிய நிலையில் மகளிர் உரிமை தொகையை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகள் செய்த காரணத்தினால் அதை தெரிந்து கொண்ட முதல்வர் தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதத்திற்கான உரிமை தொகையை ஒரே நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இது ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. அதனுடன் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வரவு வைத்து இதனுடன் வங்கி கணக்கில் அனுப்பியது ரொம்ப சந்தோஷம். பல குடும்ப பெண்களின் வாழ்வாதாரமாகவும் முக்கியமாக உள்ளது. இதனால் முதல்வருக்கு ரொம்ப நன்றி. தமிழக அரசு பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வழங்கிட்டு இருந்தாங்க. தற்போது அதை வந்து 3 மாதத்துக்குள்ள உரிமை தொகையை சேர்த்து 5000 ரூபாயாக தந்தது தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. என்னை போல உள்ள ஏழைகளுக்கு அது உதவியாக இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.